அன்னைக்கு ஓவர் ஆக்டிங் பண்ணனால கோச்சிக்கிட்டாங்களோ. ஐயோ, பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி இது. அப்பாகிட்ட போட்டு கொடுத்துட்டாங்களா? சும்மா ஆக்ட் பண்ணுன்னு சமாளிச்சிடலாம். ஒரு 2-3 நாளைக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். மாமா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க, நீங்கள் கோஸ்ட்டு வீட்டுக்கு போகிற அளவுக்குலாம் ஒன்றும் நடந்துடலங்க. பாருங்க, அன்னைக்கு ஏதோ நான் வந்து வேற ஒரு மூடில் இருந்தேன், பிஸ்னஸ் டென்ஷனு, அதனால் அப்படி பேசிட்டேன். என்ன ஓனாய் ஆட்டுக்குட்டிக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணுது? உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியுமே. நான் வந்து உங்களை மாதிரிலாம் யோசித்து சிந்திச்சுலாம் பேச தெரியாது. என் மனசில் என்ன போடுறதோ டப்புன்னு வாயில் வந்துடும். இல்லைங்க, நான் ஏதாவது தப்பாக பேசினேன்னா கூட சாரிங்க. ஐயோ, என்னங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கும் எனக்கும் நடுவில் சண்டை இருக்கிறதாலாம் நான் என்னைக்குமே நினைச்சதே இல்லை. சண்டை வர்றது சகஜம் தானே. அதுக்காக கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறதுனால எதுவும் ஆகாதுங்கிறத நான் தெளிவா நம்புறேன். எனக்கு இங்க நடந்த சில விஷயங்கள்ல மனசு சரியில்லை. கொஞ்சம் தனிமையும் அமைதியும் தேவைப்படுது. தனியா உட்காந்து சில விஷயங்களை பத்தி, சில பேரை பத்தி யோசிக்க வேண்டியிருக்கு. சில பேர் பற்றியா? யாரை பற்றி? வேண்டாம், நான் யாரை பத்தியும் பேச விரும்பல. ஏங்க, யாருன்னு சொல்லுங்க. என்ன பத்தி தான் நாகராஜ்? நான் சொல்றது கரெக்ட் தானே வேதவள்ளி? தனியா உட்கார்ந்து என்ன யோசிக்க போற? என்னை எப்படி பழி வாங்கலான்னு யோசிக்க போற, இல்ல என்னை இந்த வீட்டை விட்டு எப்படி துரத்தலான்னு யோசிப்ப? ஏங்க அப்படி சொல்ல வரலன்னு மட்டும் சொல்லாத. நீ நாகராஜ் கிட்ட பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உன்னை ராசி இல்லாதவன்னு சொன்னதுனால தானே உனக்கு என் மேல கோவம்? நான் உண்மைதானே சொன்னேன். உன்னோட கல்யாணம் நின்னு போய் அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே. இதுல என்ன ரகசியம் இருக்கு? முதலா புது கணக்கு எழுத உன் கையால சாவி எடுத்து கொடுத்தா நஷ்டமாயிடும்னு நான் சொன்னேன். மாமா கேக்கல. சாவி எடுத்து கொடுத்த அடுத்த நிமிஷமே 20 லட்சம் ரூபாய் நஷ்டம். இப்ப சொல்லு, நீ ராசி இல்லாதவன்னு நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீ எப்ப பேசாம நிக்கிற நாகராஜ்? நான் சொன்னது உண்மைதானே? வேதவழி ராசி இல்லாதவ தானே? சொல்லுப்பா, இவர் ராசி இல்லாதவ தானே? ஆமா. எனக்கு நானே நிறைய முட்டுக்கட்டைகளை போட்டுக்குவேன். என்ன நானே அன்லக்கியா ஃபீல் பண்ணுவேன். இதெல்லாம் நினைச்சு நினைச்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும். ஆனா சத்தியமா சொல்றேங்க, பெத்த அப்பா அம்மா கூட ராசி இல்லாதவன்னு நினைச்ச என்ன வாழ்க்கையில முதல் முறையா அதிர்ஷ்டம் உள்ளவன்னு சொன்னது நீங்க தாங்க. இவளால எனக்கு நல்லது நடந்திருக்குன்னு முதல்ல சொன்னது நீங்க தாங்க. வேதவள்ளி ராசியானவனு உயர்வா பேசி தூக்கி வச்சு கொண்டாடினதும் நீங்க தாங்க. நான் ராசி இல்லாதவங்கிற எண்ணத்தை மாத்தி நானும் ஒரு அதிர்ஷ்டசாலி தானே என்ன நானே நினைக்க வச்சு என்னோட தாழ்வு மனப்பான்மையை போக்குனது நீங்க தாங்க.
இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலங்க. நன்றிங்கிற வார்த்தையை தாண்டி உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட வேற எதுவுமே இல்லைங்க. ஏன் என்னங்க நீங்கள் இந்த விஷயத்துக்குலாம் போய் இவ்வளோ ஃபீல் ஆகிட்டு இருக்கிறீங்க? அவ்வளோ சீன்லாம் கிடையாதுங்க. விடுங்க. எப்படி உங்கள் வீட்டில் உங்களை ராசியில் அப்படி இப்படின்னு சொல்லி ஒதுக்குனாங்களோ அதே மாதிரி தான் என்ன எங்கள் வீட்டில் குடிகாரன் உதவாகிற படிக்காதவன் அப்படி இப்படின்னு ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஆனால் ஒன்றுங்க, நம்மளை ஒதுக்கும் போது ஒரு மாதிரி வலிக்கும் இல்லை தெரியுங்க. அந்த வலி உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அப்படிலாம் பேசினேன். அவ்வளோதான். இது பாருங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் எப்படி எதுனா எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ராசி இல்லாத மாதிரிலாம் தெரியலையங்க. நீங்கள் எனக்கு வந்து ஒரு லக்கி ஸ்டார் தாங்க. ஆமாம், ஒரு விஷயம் கூட தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவனுங்க, இந்த சொசைட்டியில் இருக்கிறவங்க பேச்செல்லாம் நம்ம கேட்கவே கூடாது. 1000 பேர் 1000 சொல்லுவானுங்க. அது இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டுருணும். அவங்களுக்காக நம்ம வாழ ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, அவர் நம்ம வாழ்க்கை நம்ம வாழ முடியாது. நாங்கள் அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல முடியுமா? எதுவுமே நம்ம கையில் இல்லைங்க. நான் வேணாலும் நடக்குங்க. இருக்கிறோம், தபால்னு ஃபேன் தலையில் விடலாம், ஆக்சிடென்ட் ஆகலாம், சுனாமி வரலாம், எர்த்துக்கு வேக் வரலாம். அப்படிலாம் இருக்கும்போது நீ ராசி உள்ளவ நீ ராசி இல்லாதவன் சொல்றதெல்லாம் சுத்த முட்டாள் தானாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? எப்போதுமே நாம நம்மள உயர்வாதான் நினைச்சுக்கணும். ஏன் தெரியுமா? ஏன்னா மற்றவங்க நம்மள அப்படி நினைக்க மாட்டாங்க. நாம ஏங்க நம்மளே அப்படியே வந்து அப்படியே கீழே வச்சு பார்க்கணும், இங்க வச்சு பார்ப்போம். சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கிறீங்க. இனிமே வாழ்க்கை பூரா சிரிச்சுட்டு சந்தோஷமா இருங்க. எப்பவும் என்ன ஹாப்பியா வச்சுப்பீங்களா? வச்சுப்பேண்ண, கண்டிப்பாங்க. நாளை என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன வேணும்னாலுமா? என்ன வேணாலும். பேச்சு மாற மாட்டீங்களே? ஹலோ, நாகராஜ் பேச்செல்லாம் மாற மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க, நான் செய்றேன். குடிக்கிற பழக்கத்தை விட்டுறீங்களா? இல்ல நீங்க ட்ரிங்க்ஸை விட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். விட்டுறீங்களா? ஹலோ ஹலோ ஹலோ, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பாடுற மீறீங்க. மறந்துட்டீங்களா? உங்க பர்சனலா நான் தலையிட மாட்டேன். அதே மாதிரி ஏன் பர்சனலா நீங்க தலையிடக்கூடாது. அதானே பேசணும். தப்புங்க. நான் யாருக்காகவும் என்னை மாத்திக்க மாட்டேன், புரியுதா? நான் உங்க ரூம்மேட்டு. அந்த எல்லைக்குள்ள உங்களுக்கு நான் என்ன வேணாலும் பண்றேன். அதை தாண்டி பெருசாவோ பர்சனலாவோ நீங்க எதிர்பார்க்க கூடாது. அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. வடிவேல் காமெடி மாதிரி கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன் நீங்களும் வரக்கூடாது. டீல தான் இருக்கணும், புரியுதா கைப்புள்ள? உங்க பர்சனலா நான் தலையிட மாட்டேன். அதே மாதிரி ஏன் பர்சனலா நீங்க தலையிடக்கூடாது. தயவு செஞ்சு என்னையும் உங்க மருமகளா பாருங்க. மருமகங்கிற உரிமையும் அந்தஸ்தையும் எனக்கு கொடுங்க மாமா. உங்க காலை விழுந்து கேக்குற மாமா.